பிரியமுடன் உங்கள் சொல்லி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட ஊரில் நடக்கிற பொங்கல் சந்தை. அதாவது பொங்கல் சந்தைனா ரொம்ப சிம்பிளாகவே நடக்காது. எல்லாமே இங்கே கிடைக்கும் சீப் ப்ரைஸஸில். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து சந்தையில் வாங்குவோம். எல்லா காய்கறியும் பொங்கலுக்கு தேவையானது வாங்குவோம். அதே மாதிரி இங்கே சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் காய்கறி வாங்குவோம். ரொம்பவே நல்லாவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே விற்றுருவாங்க. அதுதான் இந்த சந்தையில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ வந்து பொங்கலுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் வந்து சந்தையில் தான் வாங்குவோம். வேறு கடையில் வாங்குறது வந்து வழக்கமே இல்லை. சந்தைக்கு போய் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த நாள் பொங்கல் வைப்போம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, டப்பாவாக உள்ளே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு 20 ரூபா வரும். 20 ரூபா தான் சில டைம்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் 30 ரூபா சொல்லுவாங்க. அவ்வளோதான் காசு இங்கே. ஸோ கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும், அதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருக்க போகும்போது நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த கூடை மாதிரி தைக்கிறது, இந்த வத்தல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, காரைக்குடி சந்தைன்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். பட் அந்த காரைக்குடி சந்தையில் நிறையா பொருட்காட்சிகள் இருந்தது. இங்கே வந்து நம்ம பொருள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த டெய்லி யூஸ்க்கு பொருள் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சகதியாக இருந்தது, ஏன்னா வந்து மழை பெஞ்சது நேற்று, செம்ம மழை. அண்டு நாங்கள் சண்டே முடித்து வரப்போகும்போது கூட செம்ம மழை பெஞ்சது. நல்ல வேலை தப்பிச்சோண்டா அப்படின்னு இருந்தது. ஏன்னா வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நாங்கள் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறோம், தூரிச்சு அப்படியே நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் வந்து இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் எப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிப்பேன். நிறைய பேர் இங்கே தான் வாங்குவாங்க. பொங்கலுக்கு முன்னாடி எல்லாருமே நிறைய பேர் இங்கே தான் வாங்குவாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த சந்தை வந்து பொங்கலுக்கு முன்னாடி மட்டும்தான் போடுவாங்கன்னு இல்லை, வாரம் வாரம் இந்த மாதிரி ஒரு சந்தை இருக்கும். பட் நாங்கள் வந்து பொங்கல் அப்போ தான் வரோம் இல்லையா, அதனால நாங்கள் டேட்லாம் குறித்து வச்சு சந்தை வந்து நாங்கள் போவோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்து உள்ளே வந்தோம். கொஞ்சம் அந்த சந்தை வந்து கொஞ்சம் பெருசாச்சு. சுற்றி எல்லாமே கடைகள் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த சந்துக்குள்ளேயே வந்து அந்த கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சந்தைக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை, காலிஃப்ளவர், அப்புறமா சவ் நிறையவே இருந்தது. ஸோ நாங்களும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் எங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சரி ஃபுல்லாக என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ நாங்கள் இப்படியே வந்து இந்த பக்கம் வந்து கீரை, இந்த பச்சை மிளகா ரெண்டுத்தையும் வாங்கிட்டோம். பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த கடையில். ஸோ அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் தக்காளி வாங்கினோம், பிக் பண்ணி வாங்கினோம். ரொம்பவே சிவப்பாக இருந்ததுனால நாங்கள் வந்து பார்த்தோன்னே வாங்கிட்டோம். அப்படியே போக போக எல்லா காய்கறியும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பார்க்கவே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சென்னையில் கூட இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரில. ஊரில் இருக்க காய்கறினாலே வேறு லெவல் இல்லையா. ஊரில் இருக்க காய்கறினாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் எங்களுக்குலாம் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து கத்திரிக்காய் ஒரு இடத்துல பிடிச்சி வாங்கிட்டோம். அப்படியே இந்த பக்கம் வந்தால் பூண்டு செம்மையாக இருந்தது. முத்தாக இருந்தது, அதோட பல்கள்லாம் சூப்பராக இருந்தது. அதனால் வாங்கினோம். ஸோ இது வந்து மஞ்சக்கட்டு. இது வந்து எதுக்குன்னா அந்த பொங்கல் பானையில் வந்து சுற்றுறதுக்காக நம்ம வாங்குவோம். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. நாளைக்கு பொங்கல் இல்லையா, அதனால வந்து நாங்கள் வந்து வாங்குவோம். நாளைக்குனா லைக் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் வந்து இதை வாங்கி அந்த பானையில் சுற்றி இதோடு சேர்த்து கண்ணுக்குள்ளே ஆவரம் பூலாம் வந்து வச்சு சுற்றி நாங்கள் வந்து அந்த பானையை அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணுவோம். ரொம்பவே அழகாக இருக்கும் அதை பார்க்க போகும்போது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிண்ணியில் வந்து 3 காய் 2 காய் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சவுலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுருப்பாங்க எண்ணி. அது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு விற்பாங்க. 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு விற்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து வாங்கிக்கலாம். அப்படி அந்த காய் நல்லா இல்லைன்னா நீங்கள் கொடுத்து திரும்பி இன்னொரு காய் வாங்கிக்கலாம்.
இப்போ நாங்கள் வந்து பனங்கிழங்கு வாங்கினோம், பனங்கிழங்கு சுட்டு சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து கரும்பு வித்துட்டு இருந்தாங்க, நாங்கள் கரும்பு கூட வாங்கினோம். அண்ட் மார்க்கெட்டோட லாஸ்ட்டில் நான்வெஜ்லாம் வித்துட்டு இருந்தாங்க, நிறைய மீன், அப்புறமா டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் இருந்தது. சீரியஸாக அது வாங்குறீங்களோ இல்லையோ, பார்த்தாலே சூப்பராக இருக்கும், தெரியுதா? ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா வீட்டில் செம மழை. ஸோ எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ஒரு இடம் இருக்கும், மழை பெஞ்சா அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். மேலே வந்து ஒரு மாதிரி ஓப்பன்டாக இருக்குமா, அதனால் அந்த அப்படியே பழைய காலத்து வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் மூவிஸில் தான் பார்க்க முடியும். சரி, மழையில் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஏற்ற வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. எங்கள் அம்மா வந்து அந்த மரக்கட்டை, அந்த சாமான்கள் எல்லாம் ஆல்ரெடி விளக்கி வச்சாச்சு. அதுக்கு வந்து பொட்டு வைக்கணும். ஸோ நான் அப்படியே பொட்டு வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் தான் ஒரு குட்டி வீடியோ எடுத்தேன் பொட்டு வைக்கிறத. எங்கள் அம்மா ரொம்பவே அழகாக பொட்டு வைப்பாங்க.